வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு 2 பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். என்ன பார்சல்னு சொல்லி நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, முதல்ல வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறோமா. ஓகே, இந்த பார்சலை வந்து முதல்ல நாங்கள் திறந்து பார்ப்போம் என்ன கிடக்குன்னு சொல்லி. ஓகே, இது வந்து ஃபயர் டிவி ஸ்டிக். இதை நான் ஏன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இது ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டத்துக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது நாங்கள் ப்ரொஜெக்டரில் இருந்து எந்த ஒரு படத்தையோ என்னவோ பார்க்குறேன்னு சொன்னால், அதுக்கு வந்து நாங்கள் அவுட்புட்டாக வந்து வாரன்னு சொன்னால், அதுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ இல்லாட்டிக்கு ஒரு மடிக்கணினியோ என்னென்ன ஒரு டிவைஸ் ஒன்று தேவை. அதுக்கு மேலே இருந்து ஒரு வயர் ஒன்று தேவை. அப்போ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்காது. இந்த ஸ்டிக்கை அடித்தால் இதில் காட்டப்பட்டிருக்கிற விடயங்கள் வந்து, அதாவது இதில் காட்டப்பட்டிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் காட்டியிருக்கு. இதுக்கு மேலாக எங்களுக்கு எதுவும் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்டிக்கை வந்து ப்ரொஜெக்டரில் அடிச்சுட்டு அதில் ஒரு வயர் இருக்குது, அதையும் வந்து ப்ரொஜெக்டரில் அடிக்கலாம். இதுக்கு ஒரு கரண்ட் தேவை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிரெக்டாக வந்து தியேட்டரில் பார்த்த மாதிரி பார்க்கலாம். சரி, இதில் வந்து நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உடைச்சி பார்ப்போம். இது வந்து அமேசானுடைய ஒரு தயாரிப்பு. வந்து அலெக்சான்ற டிவைஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுமென்னு சொல்லியும் எழுதியிருக்கணும். இதுக்கு மேலே இது வந்து ஒரு வைஃபைல வேலை செய்யும். முழு தகவல்களும் இதில் போட்டிருக்கணும். பாருங்க, கிளியர் இல்லையா? ஓகே, இது வந்து அமேசானுடைய தயாரிப்பு தான். இதில் வந்து 4 மொழியில் வந்து இதுக்குரிய இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும். அதாவது ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலி, மற்ற வேறு ஒரு மொழி, அது என்னென்று எனக்கு உலங்கையில் கொடுத்துருக்கணும். இது வந்து 3வது ஜெனரேஷன் சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போமே. இதில் ஒரு பிளக் கொண்டு கொடுத்துருக்கணும். அதுக்கு தேவையான 2 பேட்டரி கொடுத்துருப்பட்டிருக்கு. இதுதான் அந்த டிவைஸ். இது வந்து HDMI குரிய டிவைஸ். வந்து இதுக்கு ஒரு அழகான ரிமோட்டும் உள்ளுக்கு வச்சிருக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு அழகான ரிமோட்டும் வச்சிருக்கணும். இது வந்து இதுக்குரிய விளக்கங்கள் வந்து இதில் போட்டிருக்கு. அவ்வளவுதான். இதை வந்து நாங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறது மூலம் இந்த இதை வந்து நாங்கள் ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கை வந்து ப்ரொஜெக்டர்லேயே வந்து எடுக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். மீதியை வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகே, நாங்கள் இந்த ப்ரொஜெக்டருன்ற பின்புறமாக வந்து அந்த HDMI கேபிளை வந்து நாங்கள் இணைச்சிருக்கோம்.
அதோட வந்த கேபிள் எலக்ட்ரிக் கேபிளையும் அதிலேயே இணைச்சிருக்கோம். ஓகே, நாங்கள் இப்போ செட்டப் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே விட்டு செய்வோம். இதுக்கு வந்து பவர் போதாதுன்னு சொல்லி வருது. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் செட்டப் பண்ணி முடிய உங்களுக்கு சரியாகும், பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது உங்களோட வீட்டிலுரிய பீஃபி அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேணும். ஓகே, இதுதான் என்னோடய பீஃபி. ஓகே, இதுக்குரிய பாஸ்வேர்டை வந்து நாங்கள் போடுவோம். போட்டுட்டு கனெக்ட்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்திருக்குது. இனி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ், அதாவது அப்டேட்ஸ் பண்ணது அதுக்கு தேவையானதை இதுபோல் எல்லாத்தையும் ப்ரோக்ராமோட டவுன்லோடிங் த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அது வந்து இப்போ 100% பேர் மட்டும் நாங்கள் காத்திருக்கத்தான் வேணும். ஓகே, நாங்கள் இந்த செட்டப் எல்லாம் முடியத்தான் எங்களோட இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வந்து அதுக்கேற்ற வகையில் வந்து நாங்கள் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம். அது வரைக்கும் சும்மா குத்து மதிப்பாக எங்கே என்றாலும் விளையாட்டுங்க. சிவரில் விழுந்தா என்ன, தரையில் விழுந்தா என்ன. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 96% 100% ஆகிட்டுது. இனி என்ன நடக்குது, என்ன செய்ய வேணுமன்றதை நாங்கள் அடுத்தபடியாக பார்ப்போம். ஓகே, நான் முதல் தடவையாக செய்யல சில செட்டப் செய்யல நேரம் செல்லும். அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் செட்டப் எல்லாம் செய்து முடிஞ்சது பிறகு உங்களுக்கு ஈஸியாக டிவியை எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்களோ, எப்படி சேனல் மாற்றுறீங்களோ, அதுபோல் வந்து நீங்கள் இதையும் டைரெக்டாக ஒரே ரிமோட்லேயே எல்லாத்தையும் செய்யலாம். அதாவது ஃபயர் அவங்க கொடுத்த ரிமோட்லேயே வந்து நீங்கள் எல்லாமே உங்களோட ப்ரொஜெக்டரே கூட ஓப்பன் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், உங்களோட சவுண்ட் பாரோட கனெக்ட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். A to Z நீங்கள் ஒரு ரிமோட்லேயே நீங்கள் செய்கிறீங்க. அதாவது டிவி எப்படி செய்கிற மாதிரி செய்கிறதையோ அதே மாதிரி. ஓகே, நாங்கள் இந்த லாங்குவேஜை வந்து எங்களோட மொழியில் எங்களுக்கு தேவையான மொழியில் வந்து நாங்கள் செய்துட்டு தொடருவோம். ஓகே, இப்போ வந்து சில விஷயங்கள் காட்டுது. ஓகே, நாங்கள் அது வந்து ரீஸ்டார்ட் பண்ணப்படுது. என்ன ஓகே, இந்த ரீஸ்டார்ட் பண்ணிக்கலையும் சில அப்டேட்டுகளை வந்து அது தானாகவே செய்யும். நாங்கள் எதுவுமே நாங்கள் செய்ய தேவையில்லை. அதாவது வெரி வெரி ஈஸி. ஓகே, பயர் டிவின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சங்கள் எல்லாம் வந்து போகுது. ஓகே, அடுத்தபடியாக என்ன செய்யுதுன்னு நாங்கள் பார்ப்போம். பொறுத்திருந்து தான். செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ், அப்டேட்டிங் யுவர் ஃபயர் டிவி ஸ்டிக் 0%. ஓகே, அது குயிக்காக வந்து நிரம்பிடும், அதாவது 100%க்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அமேசான் அக்கௌண்ட் ஒன்று தேவை. இது முடிய இல்லையோ நீங்கள் உங்களுக்குரிய அமேசான் அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து முழுதிலும் இலவசம். ஆனால் அமேசான் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து நீங்கள் இலவசமாகவே நீங்கள் இதிலேயே ஆன்லைன்லேயே அப்படியே இந்த இடத்துல வச்சே நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் கையில் ஒரு ஃபோனும் வச்சுருக்கிறது நல்லது. இந்த சில அதுபோல் ஈஸியாக செய்கிறதுக்காக ஸ்கேன் பண்ணி போட்டு ஈஸியாக செய்துட்டு போகலாம். இப்போ வந்து என்னட்ட வந்து ஆல்ரெடி அமேசான் இருக்குது. அப்போ நான் வந்து என்ன சொல்ல இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு QR கோட் ஒன்று வருது, அதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணி போட்டு அதில் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்திருக்கு. வெல்கம் ரவிசங்கர்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, அடுத்தடுத்து படிமுறைகளை நாங்கள் செய்கிறோம். ஓகே, இப்போ வந்து ப்ரிப்பேரிங் யுவர் ரிமோட் ஃபார் செட்டப்.
உங்களோட ரிமோட் வந்து இதற்குரிய ஏற்ற வகையில் வந்து செட்டப் செய்யப்படுது. உங்களுக்குரிய சவுண்ட் ப்ரொஜெக்டிலேருந்து வர சவுண்ட் வந்து எப்படி வர வேணும்னு சொல்லி சரியான முறையில் கேட்குதான்னு பார்க்குறதுக்கு இந்த செட்டப் வந்து அவசியம். இதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த படிமுறை வந்துடும். ஓகே, இதில் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லப்படுது, அதை நீங்கள் செய்கிறீங்கள். செய்து போட்டு எல்லாத்துக்குமே ஜஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி செட்டப் வந்திருக்கு. ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தகையோட ஆப்டிமைசிங்னு சொல்லி வருது. ஓகே, அதாவது என்னுடைய பேமெண்ட் மெத்தட் வருது, அது தேவையில்லை, அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அதுக்கு பே பண்ணுறேன் சில விஷயங்களுக்கு, அதால் கேட்டு வந்தபடியாக. இதுக்கு வந்து சூஸ் யுவர் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ், அதாவது உங்களோட குழந்தைகளும் வந்து வயசு அதாவது 18 வயதுக்கு குறைந்த குழந்தைகளும் டிவி யூஸ் பண்ணினா அவைக்குரிய அந்த பேரண்டல் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணி வைக்கவும் நாங்கள் என்று சொல்லியிருக்கு. அதை நாங்கள் செட் பண்ணி போட்டு வெல்கம் டு ஃபயர் டிவி ஓகே கொடுப்போம். முதல்ல படத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு ஒன்றாக செட் பண்ணுவோம். ஓகே கொடுத்தாச்சு. ஹூ இஸ் வாட்சிங் ஃபயர் டிவி? வேறு நம்ம தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்னதாங்க வருது பார்ப்போம். ஓகே, அமேசான் டிவி வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துட்டுது. இப்போ வந்து என்னட்ட வந்து அமேசான் டிவி வந்து என்னட்ட இல்லை. ஓகே, எனக்கு அந்த அமேசான் டிவியை வந்து பார்க்குறதுக்கு இந்த மச்சான் தான் அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் தந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே என்னோடய நெட்ஃப்ளிக்ஸை வெட்டி பார்ப்போம். அந்த அக்கௌண்ட் வந்து என்னட்ட இருக்குது. இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போயிட்டேன். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஓகே, அதில் வந்து ஃப்ரீ டு டவுன்லோடுன்னு இருக்குது. அதை டவுன்லோட் பண்ண கையோட வந்து உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறபடியாக சின்ன செட்டப், அதாவது QR கோட் மூலம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதோடைய பாஸ்வேர்ட் அடித்தோடனே இங்கேயே ஓப்பன் ஆக போகுது. முதல்ல இன்ஸ்டாலிங் பண்ணி முடியாட்டுக்கும். சரி, ஓப்பன் பண்ணுவோம். சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி சைனீஸ், டச், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இத்தாலியன், ஜப்பானீஸ், கொரியன், போர்த்துகீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மொழிகளை காட்டுது. இந்த மொழிகள் வந்து சப்போர்ட் பண்ணுதான். ஆனால் நாங்களும் நிறைய படங்களை வந்து தமிழ் மொழியில் பார்க்க போகிறோம். ஹாலிவுட், பாலிவுட் படங்களை கூட தமிழ் மொழியில் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். சரி, நான் இதில் வந்து பார்க்க போகிற படம் வந்து நீங்கள் இப்போ பரவலாக பேசப்படுகின்ற ஒரு கொரியன் திரைப்படம் என்று சொல்கிறதுன்னு பார்க்க அது ஒரு தொடர் நாடகம். அது வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த நாடகம் அதாவது இஸ்கியா கேம், அதாவது 456 பேர் அதில் பங்கு கொள்கிறார்கள், ஒருவர் தான் ஜெயிப்பார். அந்த படத்தை தான் நான் இந்த டிவி என்னோடய ஹோம் ப்ரொஜெக்டரில் வந்து முதலாக நான் பார்த்தேன். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் அதை பாருங்கள். ஆனால் அதன்படி நடக்காதுங்க. அது சில நாடுகளில் அந்த படம் பார்க்க வேணாம்னு சொல்லி அறிவு சார்ந்த நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாரா கேள்விப்பட்டேன் நான். நீங்கள் பார்த்தாலும் அதன்படி செய்ய வேண்டாம் என்று நான் கேட்குறேன். ஓகே, இதுதான் அந்த படம் ஸ்குவாட் கேம், அதாவது எபிசோட் 9 மட்டும் நான் பார்த்தேன். இது கடைசி பகுதி. ஓகே, அப்படியே தட்ட வந்து கொண்டே இருக்கும். நிறைய திரைப்படங்கள் அதில் போட்டிருக்கணும். அதை வந்து நீங்கள் உங்களோட மொழியிலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை வந்து சரியான முறையில் வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வந்து நான் செட் பண்ணணும் எனித்தான் செட் செய்தது பிறகு பார்க்கல அழகாக இருக்குது. நன்றி, வணக்கம், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். பாய்.